ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது ரெட் ரைஸ் அல்வா. இதுக்கு ரெட் ரைஸை நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது தேங்காய் பால், முதப்பால், ரெண்டாவது பால், மூணாவது பால் எல்லாத்தையும் கலந்த 3 கப் எடுத்துக்கிறேன். அதே கப்பாலேயே ரெட் ரைஸ் அரைச்ச மாவை எடுத்துக்கிறேன். இந்த தேங்காய் பாலோட நல்லா கெட்டிப்படாத அளவுக்கு நல்லா கிண்டிக்கிறேன். அடி பிடிக்காத அளவுக்கு, அடியில் தங்காத அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அடியில் எந்த கட்டியும் வரக்கூடாது. நல்லா சாஃப்டாக தான் வரும். ஒரு 10 மினிட்ஸுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இந்த மாதிரி வரும். நல்லா பேஸ்டாட்டம் வரும். இப்பயும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வேகணும் மாவு அந்த தேங்காய் பாலோட. இப்போ அந்த கப்பாலேயே 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்கணும். நல்லா ஷைனிங்கான இருக்குது. நல்லா ஷைனிங்கான ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நெய்லாம் ஊற்றாமே இப்போ ஷைனிங்காக இருக்குது. இதுக்கு கொஞ்சமாக நெய் போதும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் நெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் சேர்த்ததுனால தேங்காய் பால் அந்த ஷைனிங் இருக்குது. இப்போ நல்லா கிளறிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கட்டியாகும். நமக்கு தேவையான ரெட் ரைஸ் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பாத்திரத்தில் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா? ரெட் கலர்லேருந்து கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. இப்போ இதை பாதாம் பருப்பு கட் பண்ணி பொடியாக போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான ரெட் ரைஸ் அல்வா ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான
ரெட் ரைஸ் அல்வா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.